ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு டெக்னோ த்ரில்லர் படமாக வெளியான அச்சுதா அவதாரம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு சொபிஸ்டிகேட்டட் இன்டர்நேஷனல் சைபர் ஸ்கேமால கசராகோட்ல இருக்கிற ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றத கோர் கான்செப்டா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஹீரோயினும் அவங்களோட ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா ஒரு சைபர் கிரைமால பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு பழிவாங்கிறதுக்காக ஹீரோயின் களமிறங்குறாங்க. ஒரு பினான்சியல் ஃப்ராடா ஆரம்பிக்கிற இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டு டிஜிட்டல் கிரைம், ஐடென்டிட்டி தெஃப்ட், பார்டர்ஸ் தாண்டி ஆபரேட் பண்ற கிரிமினல்ஸ் உடைய நெட்வொர்க் மாதிரியான விஷயங்களோட கனெக்ட் ஆகுது. ஹீரோயின் தான் இழந்த அந்த வாழ்வாதாரத்தை மீட்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க, இவங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிக்க முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. சைபர் ஃப்ராட் பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு சோஷியல் மெசேஜை ரொம்ப நல்லாவே இந்த படத்து மூலமா சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி டிராமால இருக்கிற அந்த எமோஷனல் போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. த்ரில் ஃபேக்டரும் படம் முழுக்கவே ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டல் ஸ்கேம் உடைய அந்த கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்றத ரொம்ப ரியலிஸ்டிக்கா இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. லீட் ரோல்ல நடிச்சவங்க ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ஹோல்ட் பண்ணிருக்காங்க. பிஜிஎம் நிறைய சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு மைனஸாவே அமைஞ்சிருக்கு. பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய அன்ஆன்சர்டு क्वेश्चंस இருக்கும். எதுக்குமே பதில் சொல்லாம இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படின்றது நிறைய சீக்வன்ஸ்ல அப்பட்டமா தெரியுது. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே ரொம்ப பிரெடிக்டபிளா மாறுது. முடிச்ச விதமும் பாத்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியன்ட்டா முடிச்ச மாதிரி தான் இருக்கும். சில இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரிப்பீட்டேட்டிவா திரும்ப வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலும் தரதான் செய்யுது. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்காண்ட் இல்ல, இருந்தாலுமே வயலண்டான சீக்வன்ஸ்லாம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அச்சுதா அவதாரம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.